லாஸ்ட் வீக் நம்ம மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ போடவே இல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, எல்லாமே நார்மலா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு குண்ட போட்டு மொத்தத்தையும் சொதப்பி விட்டாரு நம்ம ட்ரம்ப். ஸோ, அதனால மார்க்கெட்ல என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னே தெரியாம கொஞ்சம் வெயிட் பண்ணேன். என்ன மாரி போகுதுன்னு வெயிட் பண்ணேன். ஸோ, மண்டே அதாவது லாஸ்ட் மண்டே சொல்றேன். இந்த இந்த மண்டேயும் முந்தின மண்டே. ஸோ, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு நல்ல ஒரு ஹைல ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் நடந்துச்சு. அந்த 24,500 ரெசிஸ்டன்ஸில் நம்ம மார்க் பண்ண எக்ஸாக்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் இதை சேஞ்சே பண்ணல. லாஸ்ட்டு நம்ம அனாலிசிஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த பிளேஸை நான் மார்க் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்ட்லி அதுக்கு மேலே மார்க்கெட்டால் க்ளோஸ் ஆக முடியலை. கீழே வந்துருச்சு. அகெயின் அந்த யூஎஸ் ஈரான் நியூஸஸ் வந்ததும் ஒரு பிக்கஸ்ட் ஃபால். அதுவுமே நம்ம மார்க் பண்ண 23,800 லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணி கீழே போகலை. அங்கேயே ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு. ஸோ, நம்ம மார்க் பண்ண லெவல்ஸை தான் அது ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் ஒரு நியூஸ் சிச்சுவேஷன்ஸில் வந்து நம்மளால் ஒரு ப்ராப்பரான டிசிஷன் மேக் பண்ண முடியாது. ஏன்னா அது என்ன டைரெக்ஷனில் போகுதுன்னு நம்ம நோட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஸோ, நிறைய பொசிஷன் நான் எடுத்து வேறு வச்சுருந்தேன். எல்லாமே பயங்கரமான லாஸில் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் வந்து டிசிப்ளின்டாக அதை எக்ஸிட் ஆகாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். என்னோடய லெவல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுதான்னு பார்த்தேன். ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு. அதனால ஒரு சில பொசிஷன்ஸ் எல்லாம் எக்ஸிட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கொஞ்சம் பொசிஷன் மட்டும் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ, அதையுமே வந்து ஒரு லெவல் நான் கணக்கு வச்சுருக்கேன். அதை தாண்டி போகிறப்ப நான் வந்து க்ளோஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோவில் இந்த வாரத்துக்கான வீக்லி அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். அண்டு அடுத்த வீக்கில் என்ன மாதிரி மார்க்கெட் இருக்கலாம், என்ன மாதிரி செக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அசம்ஷனாக நம்ம செக் பண்ணிக்கலாம் இருக்கிற டேட்டாஸை வச்சு. அதே மாதிரி நிஃப்டி எதை நோக்கி போயிட்டுருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அண்டு குளோபல் இஷ்யூஸ்னால என்ன இம்பேக்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அட்வைசஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா நானே உங்களை டேரெக்டாக ரீச் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து வீடியோக்குள்ளே அனுப்பிடலாம். ஸோ, டெக்னிக்கலாக பார்க்கும்போது இது ஒரு லாங் க்ரீன் கேண்டில் தான் ஃப்ரைடே க்ளோசிங். ஸோ, நல்லாவே மேலே போயிருந்துச்சு. ஸோ, இந்த 24,460 அதுதான் வந்து எக்ஸாக்டாக ரெஸ்பெக்ட் பண்ண லெவல்ஸ். ஸோ, அகெயின் இந்த பிளேஸை வந்து பிரேக் பண்ணுமான்னு நம்ம பார்க்கணும். ஸோ, இந்த வாட்டி பிரேக் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது ஏன்னு ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அது அடுத்த பார்ட்டில் வருது. ஸோ, இப்போதைக்கு டெக்னிக்கலாக இந்த பிளேஸை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 24,998 கிட்டத்தட்ட 25,000 வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை தாண்டி ரிவர்ஸ் எடுத்துச்சு. இந்த பிளேஸை அகெயின் பிரேக் பண்ண முடியாமல் ரிவர்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா திரும்பவும் நம்ம மார்க் பண்ண இந்த 23,800 லெவலில் மார்க்கெட் வந்து ஸ்டக்காக வாய்ப்பு இருக்குது. இந்த பிளேஸ்க்குள்ளாடியே ஸ்டக்காக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னுமே வார் சிச்சுவேஷன் வந்து சால்வ் ஆகலை. ஸோ, அடுத்த சப்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா 23,650, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 23,000 ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்போர்ட். ஸோ, அதுக்கு கீழே ஏதாவது பொசிஷன் வச்சுருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். அது இந்த ஏரியாக்குள்ளாடி வச்சுருந்தீங்க, அதாவது 25,000ல் இருந்து 23,000க்கு உள்ளாடி ஏதாவது பொசிஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ரொம்ப ரிஸ்கியான பொசிஷனாக இருக்கும். அதுக்கு வெளியே கொஞ்சம் ஃபாராக 22,500 இல்லை 22,000 இல்லை அப்சைடு பார்த்திங்கன்னா 25,500 ஆர் 26,000. ஸோ, அந்த மாதிரி ரொம்ப ஃபாராக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒரு குஷன் இருக்கும். 24,500க்கு மேலே இருந்தால் கூட ஓரளவுக்கு குஷன் இருக்கும்னு சொல்லலாம். பட் இந்த பிளேஸுக்குள்ளாடி இருக்கும்போது நமக்கு பெரிய டேஞ்சரான ஏரியா தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வார் சிச்சுவேஷன் அகெயின் ஸ்டார்ட் ஆனதும் எஃப்ஐஐஸ் வந்து ஹெவியாக செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. அகெயின் அவங்க உள்ளே வரணுன்னா இந்த வாரெல்லாம் சால்வ் ஆக தான் செய்யணும். இந்த வீடியோ எடுக்கிற நிலவரப்படி என்ன மாதிரி மார்க்கெட்டு கண்டிஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வீக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆனதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா 2 முக்கியமான ரீசன். இந்த டிஐஎஸ் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள ஸ்டெப் இன் பண்ணது. 2வது பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ப்ரைவேட் பேங்கோட ஏர்னிங்ஸ். ஸோ, அது வந்து இந்த சாட்டர்டே சண்டே அதுக்குள்ளாடி வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ, அதனால அந்த எக்ஸ்பெக்டேஷனால் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே அப்சைடு போச்சு. ஸோ, அது என்னென்னு அதோட ரிசல்ட்ஸ் அப்புறம் பார்ப்போம். ஸோ, இப்போ யூஎஸ் ஈரான் எக்ஸ்லேஷன்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா மாறி அடிச்சுட்டு தான் இருக்காங்க. 8th நைட்டு ஸ்ட்ரைக்ஸ் நடந்திருக்கு. அதை தாண்டி யூஎஸ் வந்து ஈரானோட போர்ட்டை வந்து சோக் பண்ணி வச்சுருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு
விஷயம் என்னென்னா, ஈரான் வந்து குவைத்தில் இருக்கிற யுஎஸ் பேஸஸ் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய எஸ்கலேஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அங்கே இவ்வளோ எஸ்கலேஷன்ஸ் நடந்தாலும் இங்கே அது பெருசாக லாஸ்ட் வீக் இம்பேக்ட் ஆகலை, அதான் உண்மை. அதுக்கு ரீசன் என்னென்னா பழகிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால் கண்டினியூஸாக நீங்கள் பாட்டுக்கு அடிச்சிட்ருங்க, நாங்கள் பாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் அந்த எஃபெக்ட் பெருசாக எல்லாமே இருக்குது. ஒரு வேளை அது இன்னும் எக்ஸ்கலேட் ஆகி ரொம்ப டேஞ்சரஸ் ஸோனுக்கு போயிட்டுருக்குன்னு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா சடனாக இப்போ பில்ட் ஆகிருக்கிற எல்லாமே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நடந்துகிட்ருக்க விஷயங்கள் லாஸ்ட்டில் நம்ம பாசிட்டிவாக பார்த்த எல்லாமே அப்படியே தலைகீழாக நெகட்டிவாக ஆகிருக்கு. முக்கியமாக வந்து க்ரூட் ஆயில் ஸ்பைக்கு. க்ரூட் ஆயில் வந்து அதிகமாக இங்கே இன்ஃப்ளேஷன் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதனால் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆர்பிஐ கம்மி பண்ண மாட்டாங்க, அதிகமாகவே வச்சுருப்பாங்க. ஸோ அது நிறைய கம்பெனிஸுக்கு நெகட்டிவான விஷயம். அண்டு இந்தியன் ருப்பீஸ் வந்து வீக்கன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அகெயின் கொஞ்சம் அது ரெக்கவர் ஆகி வந்துச்சு, திரும்பவும் அது வீக்கன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதனாலே எஃப்ஐஐஸ் வந்து அதிகமாக இந்தியாவுக்குள்ளாடி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பணத்தை வெளியே எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயம் இந்த வாரனால் நடக்குது. இதுலேயும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் இந்த பேங்க் ஏர்னிங்ஸ். ஸோ அதில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் மிக்சடாக தான் இருக்குது. முக்கியமாக வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நான் பர்ஃபார்மிங் அசெட்டை வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். இருந்தாலும் மார்ஜின் ப்ரெஷர் இருக்கிறதுனால அது லாங் டேர்முக்கு இந்த கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் கொடுத்துருக்கு. கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேஷியோ பார்த்திங்கன்னா 32% குறைஞ்சிருக்கு. ஸோ அதுவுமே ஒரு நெகட்டிவான விஷயம். ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 16% க்ரோத் ஆகிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 12% மேலே ரைஸ் பண்ணியிருக்காங்க. மார்ஜினும் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அசெட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. என்பிஏ வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ரிசல்ட்ஸ்னால மண்டே நிஃப்டி வந்து கேப் அப்பாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி நிஃப்டி 50ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டார்ஸ் தான். பேங்கிங் செக்டார்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா நிஃப்டி ஓரளவுக்கு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் இந்த குளோபல் இஷ்யூஸ் வந்து இதை அப்சர்வ் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவாக போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் தான். என்னென்ன செக்டார்ஸ் வந்து நல்லா பாசிட்டிவாக மூவ் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார். ஐடிக்கு வந்து இந்த வாருக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா ருப்பி வீக்கன் ஆகிறப்ப டாலர் ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஐடி ஏர்னிங்ஸ் அதிகமாகும். ஸோ அதனால் அவங்க பாசிட்டிவாக இருக்கலாம். ப்ரைவேட் செக்டாரை பொறுத்த வரைக்கும் பேங்கிங்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கிறதுனால ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆயில் அண்டு கேஸு சம்மந்தமான கம்பெனி ஓஎன்ஜிசி அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் நல்லாவே இதனால் பாசிட்டிவாக இதாகலாம். அதே மாதிரி டிஃபென்ஸ் அண்டு ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் செக்டாருமே வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கலாம். அது வந்து ப்ராடர் மார்க்கெட்டு பெருசாக அது வந்து இம்பேக்ட் பண்ணாது. ஓகேங்களா? அண்ட் என்னென்ன செக்டார்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பிபிசிஎல், ஐஓசிஎல் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அதிகமான க்ரூட் ஆயில் வாங்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? அதை தாண்டி ஏவியேஷன் கம்பெனிஸ், இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் எல்லாருமே வந்து ஃபியூயல் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்குமே காஸ்ட் அதிகமாகும், மார்ஜின் இம்பேக்ட் ஆகும். பெயிண்ட் செக்டார்ஸு, க்ரூட் ஆயில் தான் பெயிண்ட்டுக்கு மேஜரான ரா மெட்டீரியல். ஸோ அவங்களுக்குமே ஒரு நெகட்டிவான விஷயம். எஃப்எம்சிஜி நம்ம லாஸ்ட்டு சில வாரங்களாகவே பேசிகிட்டு இருக்கோம். ஒன்று இந்த எல் நினோ எஃபெக்ட்னால, ரெண்டாவது இப்போ இந்த வார்னால நடக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் அண்டு ருப்பியோட வேல்யூ குறையிறதுனால இவங்களுக்குமே மார்ஜின் இம்பேக்ட் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தெரியும், ஃப்ரைடே வந்து லாங் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதனால தான் நிஃப்டியை ட்ராக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீக்கும் பேங்கிங் செக்டார் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 61,500 ரேஞ்சை தொடர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை இங்கே டச் ஆகிட்டு கூட ரிவர்ஸ் எடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது வந்து 60,000 அந்த ரேஞ்சில் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 60,000 பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக 61,600. ஸோ இதையும் பிரேக் பண்ணால் தான் அதுக்கப்புறம் மேலே போகும். ஸோ மண்டே வந்து எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ வாரனால ஏதாவது எக்ஸ்கலேஷன்ஸ் ஆகுதா, அதனால் நம்ம மார்க்கெட் இம்பேக்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு மண்டே பார்க்கணும். அதனால் எந்த ஒரு இம்பேக்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ஆனால் அப்படி மூவ்மெண்ட் கொடுத்தாலும் திடீர்னு ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு வரும்போது சடனாக மொத்தமாக ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்னோடய சஜஷன் என்னென்னா, எந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான பொசிஷனோ எந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான இன்வெஸ்ட்மெண்ட்டோ இப்போ பண்ண தேவையில்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. காசை போட்டு லாஸ் பண்ணுறத விட கையிலே வச்சுருந்தா கூட நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. இல்லைன்னா லிக்விட் கேஸ், அதாவது லிக்விட் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு வருஷத்துக்கு 6 to 7% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பணம் லாஸ் ஆகாமல் நீங்கள் தவிர்க்கலாம். அதில் போட்டு வச்சுக்கிட்டு எப்போ மார்க்கெட் ஓரளவுக்கு
குஷன் ஆகுதோ, எப்போ நார்மல் ஆகுதோ, அந்த டைமில் திரும்ப நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல ஸ்டாக்ஸை பிக் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் டேர்ம் இன்சூரன்ஸோட பெஸ்ட் அட்வைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நானே உங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்குறேன். பணத்தை உங்கள் பக்கம் ஏற்கனன்னா மறக்காமல் தமிழ் மணி மேக்னெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.